சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். சங்கர் அவர்களே, நாள்பட உங்களுடைய பியூட்டி அதிகமாயிட்டு இருக்கே, காரணம் இந்த பொலிவு இதெல்லாம் கொஞ்சம் அழகாயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது நான் என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பொதுவாவே ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அவங்க தங்களை அழகா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னைக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஜெனரலா. அதுலயும் இப்போ இந்த செல்ஃப் கேர், இந்த செல்ஃப் லவ், அந்த மாதிரி அந்த ஸ்கின் அழகா பளபளப்பா வச்சிட்டு இருக்கிறது, மாய்ஸ்சரைஸாவே வச்சிட்டு இருக்கிறது, இன்னும் கிளீனா அழகா பாக்குறதுக்கு எப்பவும் போல. இது பெண்களோட ஆண்கள் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ஸ்கின் கேர் இது பண்றாங்க. சரி, இது எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தான். இது ஆசை அப்படிங்கறத தாண்டி இது மூலமா அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்துக்கு ஆக்சுவலாக மருத்துவம், நிறைய மருத்துவங்கள் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான மருத்துவம் தான் டெர்மட்டாலஜி அப்படிம்பாங்க. அப்புறம் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சரும பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துக்கிறது. இதே மாதிரி இன்னொரு பிரிவு இருக்கு, காஸ்மெட்டாலஜி. அந்த டாக்டர்ஸ் காஸ்மெட்டாலஜிஸ்ட் அப்படிங்கிறோம். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இதுல ஒரு சில பிரிவுகள் இருக்கு. முக்கியமா இந்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் சருமம், நகங்கள் மற்றும் முடி எவ்வளவு ஆரோக்கியமா நம்ம பராமரிக்கிறோம், அதுல ஏற்படக்கூடிய நோய்கள் மட்டும் இல்லாம மெயினா முடி வளர்ச்சிக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இப்போ முகத்துல ஏற்படக்கூடிய அந்த மருக்கள், பிம்பிள்ஸ், சுருக்கங்களை எப்படி கட்டுப்பாட்டோட வச்சுக்கணும். இன்னும் ஒரு சில பெண்களுக்கு முகத்துல தேவையற்ற முடிகள் ஆண்களை மாதிரி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு, நம்மளுடைய சருமத்தை எப்படி நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும், வெளியில போனாலே மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் போடணும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை இப்படின்னு சரும பராமரிப்பு, சரும ஆரோக்கியம், சரும சம்பந்தப்பட்ட நோய்கள், அதுல இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள், இது எல்லாமே இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் ஒரு முக்கியமான பிரபலமான அழகான மருத்துவர் வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். எஸ், லெட்ஸ் வெல்கம் காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் உமா அவர்கள். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க, இப்போ இன்னமும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கறாங்க. இதனால சொன்னீங்கன்னா கன்சல்டேஷன் ஃபீஸ் ஃப்ரீ நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருக்கலாம் மேபி. பட் நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். டு ஸ்டார்ட் வித், இந்த காஸ்மெட்டாலஜின்னா என்ன? கொஞ்சம் புது வேர்டா இருக்கு. காஸ்மெட்டாலஜி அப்படின்றது அழகியல் மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபேஸில் ஆக்னே வருது, இல்லை ஹேர் லாஸ் நிறையா வருது, இல்லை ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, அந்த பொலிவு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த அழகியல் மருத்துவம். தோலோட நோய்கள் மட்டும் இல்லாமல் தோலை அழகாக வச்சுக்கிற ஒரு டிவிஷன் அப்படின்றது தான் காஸ்மெட்டாலஜி. டாக்டர், இப்போ இந்த சரும பிரச்சனை, சரும பராமரிப்பு அப்படின்னு பேசினாலே பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா முகத்துல ஏற்படக்கூடிய அந்த பருக்கள் அண்ட் வடுக்கள். இது எதனால ஏற்படுது, குறிப்பிட்டவருக்கு தான் இது தாக்குமா, அண்ட் இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட், சிகிச்சை முறைகள் எல்லாம் பண்ணணும்? அண்ட் இது வந்ததுன்னா அதை உடச்சு விடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்னே அப்படின்றது மோஸ்ட் காமனாக நம்ம சொசைட்டியில் இருக்கிற மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது டீனேஜர்ஸ்க்கு மட்டும்தான் வரும், ஸ்கூல் போகிற பசங்களுக்கு மட்டும்தான் ஆக்னே வரும் அப்படின்றது தான். பட் ஆக்னேன்றது ரொம்ப பெரிய ஒரு டிவிஷன். டீனேஜர்ஸ்க்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணும்போது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஆக்னே வரும். ஃபர்ஸ்ட் ரீசன் ஹார்மோனல் சேஞ்சஸ். அடல்ட் ஏஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா அடல்ட்ஸ்க்கு மிகப்பெரிய காமனாக இருக்கிறது என்னது, நம்ம அடல்ட்ஸாக ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ணுறது என்னது, வெளியில இஎம்ஐனால வர்றது என்னது, ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்னால ஆக்னே வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பொல்யூஷன் அதிகமாயிருச்சு, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இதனாலேயும் ஆக்னே வரும். ஸோ டீனேஜர்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்னே வரும் அப்படின்னு இல்லாமல் அடல்ட்ஸ்க்குமே ஆக்னே வரும். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியல் ஆக்னே அப்படின்ட்டு ஒரு டிவிஷன் இருக்குது. இப்போ நம்ம டெய்லி மேக்கப் போடுறோம், மேக்கப் போட்டுட்டு அதை ரிமூவ் பண்ணாமல் அதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிடுறது, அது ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறது. அண்ட் ஆல்சோ நம்ம பில்லோ கேசஸை ரெகுலராக மாற்றாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோன் பேசுகிறோம், அந்த ஃபோன் ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டர்ட் நம்ம ஸ்கின்ல பில்டப் ஆகி நம்ம போர்ஸ் கிளாக் ஆகி அது ஆக்னேவாக வெளிப்படும். ஸோ ஆக்னேன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கண்டிஷன். அது ஒரு ஆக்னே தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிச்சு போட்டு போய் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிரும். அப்போ என்ன ஆகும், அது ஸ்ப்ரெட் ஆகும். உள்ளுக்குள்ளே இருந்து டெவலப் ஆகி வெளிப்படுற விஷயம்தான் ஆக்னே. ஸோ அதை இன்டர்னலாக உள்ளே இருந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ அதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அதை கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ண முடியும். இப்போது இந்த காஸ்மெட்டாலஜியில் இந்த அழகியல் விஷயங்களில் நிறைய வேர்ட்ஸ் நான் கேள்விப்படுறேன். இந்த பிஆர்பி, ஜிஎஃப்சி, பிளாஸ்மா அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன?
இதெல்லாம் பாதுகாப்பானதா? முதல்ல இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல. ஸோ பிஆர்பி ஜிஎஃப்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர்பின்றது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அதாவது நம்ம பிளட்டையே வித்ட்ரா பண்ணி அதை வந்து சென்ட்ரிஃபியூகேஷன் ப்ராசஸ் மூலமாக பிளாஸ்மாவை செப்பரேட் பண்ணி அதை வந்து இன்ஜெக்டிங் பேக் இன் டு த ஸ்கின் ஆர் பேக் இன் டு த ஹேர். ஸோ நம்ம ரத்தத்தை எடுத்து தூய்மைப்படுத்தி திரும்ப நம்ம உடம்புக்கே தூய்மைப்படுத்தின்னு சொல்ல முடியாது. பிளட்ல வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா. பிளட் வந்து ரெட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காம்பனன்ட் இருக்கு. நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அதை ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு காம்பனன்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா காம்பனன்ட்ஸ் இருக்குது. அந்த காம்பனன்ட்ஸில் பிளாஸ்மாங்கிற காம்பனண்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணும்போது அதில் ஹீலிங் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஹீலிங் ஃபேக்டர்ஸை நம்ம செப்பரேட் பண்ணி அதை திருப்பி நம்ம ஹேர்க்குள்ளேயோ ஸ்கின்குள்ளேயோ இன்ஜெக்ட் பண்ணும்போது நேச்சுரலாக கொலாஜன் பூஸ்ட் ஆகும். டார்மெண்ட்டாக இருக்கிற ஃபாலிகல்ஸ் நேச்சுரலாக ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அந்த ஹேர் க்ரோத்தை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல கொலாஜன் பிரேக் டவுன் நேச்சுரலாக ஏஜ் ஆக ஆக நடக்கும். ஸோ அந்த கொலாஜன் பிரேக் டவுனை ப்ரிவெண்ட் பண்ணி புதுசாக ஒரு கொலாஜனை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது இல்லையா. இப்போ நம்ம ஜிம்முக்கு போய் அதிகமாக வெயிட் தூக்குறதுனால மென்னுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். விமன் பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்சி டைமில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த பிளாஸ்மாவை வந்து நம்ம எடுத்து இன்ஜெக்ட் பண்ணும்போது கொலாஜன் ஸ்டிமுலேஷனால் ஸ்ட்ரெச் மார்க்ஸுமே வந்து ட்ரீட் பண்ண முடியும். பிஆர்பி அப்படின்றது வந்து பழசாயாச்சு. இப்போ வந்து ஜிஎஃப்சி வந்துருச்சு, எக்ஸோசோம் ஜிஎஃப்சி வந்துருச்சு. இந்த மாதிரி நிறையா லைக் க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்டை செப்பரேட் பண்ணி நம்ம பிளாஸ்மாவை அதில் மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து நம்ம ஸ்கின்குள்ளேயோ ஹேர்க்குள்ளேயோ இன்ஜெக்ட் பண்ணும்போது ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதை முடிக்கு யூஸ் பண்ணால் சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா? நம்மளோட பிளட்ல இருந்து தானே எடுத்து நம்ம இன்ஜெக்ட் பண்றோம். அதுல என்ன சைடு எஃபெக்ட் இருக்க போகுது? அண்ட் அதே மாதிரி டாக்டர், இப்போ பெரும்பாலும் இந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் அப்படின்னு நம்ம பேசுறப்போ நிறைய இடங்கள்ல நிறைய வீடியோஸ்ல நம்ம கேள்விப்படுற அந்த 2 வார்த்தை என்னன்னா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். இது நீங்க வெளியில போனாலும் போடணும், போடலனாலும் போடணும், குளிச்சுட்டு வந்த உடனே சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்னு. உண்மையாவே இது அவசியமா? இதை பத்தின ஒரு விளக்கம். டெஃபினெட்லி சன்ஸ்கிரீன் அப்படின்றது வந்து நான் நெகோஷியபிளுங்க. ஓ கண்டிப்பா அப்போ சன்ஸ்கிரீன் போடணும். கண்டிப்பா 100% போடணும். அதில் டைப்ஸ் ஏதாவது இருக்கா? சன்ஸ்கிரீன்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. மினரல் சன்ஸ்கிரீன் இருக்குது, ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன், கெமிக்கல் ஃபில்டர்ஸ், இல்லைனா வந்து கம்பைன் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக மினரல் ஃபில்டர்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மெயின்லி பிகாஸ் மினரல் ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம அப்ளை பண்ண உடனே அது நம்ம ஸ்கின் உள்ள அப்சார்ப் ஆகாது. இட் இஸ் நாட் அப்சார்ப்ட் இன் டு தி ஸ்கின். மேலேயே ஒரு டாப் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அது ப்ரொவைட் பண்ணி நம்ம சன்ரேஸ்லேருந்து அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ உள்ளே சிங்கின் ஆகாத ஒரு விஷயத்துக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது இல்லையா. கெமிக்கல் ஃபில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கின் உள்ள அப்சார்ப் ஆகி நம்மளோட நேச்சுரல் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர்ஸை சர்ஃபேஸ்க்கு கொண்டு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ இது வந்து சிஸ்டமிக்காக அப்சார்ப் ஆகும். ஸோ கெமிக்கல் ஃபில்டர்ஸ் ஆர் லிட்டில் மோர் அன்சேஃப் வென் கம்பேர்ட் டு மினரல் ஃபில்டர்ஸ். சன்ஸ்கிரீன்றது நம்ம லைஃப் லாங்காக யூஸ் பண்ண போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது சேஃபர் டு ஆப்ட் ஃபார் மினரல் ஃபில்டர்ஸ். அண்ட் மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணலாம். பட் ஆனால் நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும்போது மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். ஏன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கல அப்படின்றப்போ நம்ம ஸ்கின் வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கல, அப்போ நம்ம ஆயில் ப்ரொடக்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிக்னல் போகிறதுனால ஸ்கின் வந்து மேலும் மேலும் ஆயிலி ஆகிட்டு போகும். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த ஹைட்ரேஷனை எக்ஸ்டர்னலாக கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறப்ப ஆடி போயிடுவாங்க அவங்க. சன்ஸ்கிரீன் கண்டுபிடிக்கிறாங்களே, ஏன் 3 ஸ்க்ரீன் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல? சன்ஸ்கிரீனே நைட்டு போட்டுக்கலாமா? என்னம்மா கண்டிப்பா சன்ஸ்கிரீனோட பிராண்ட் அம்பாசிடராவே போயிடலாம். இல்ல அது கேள்வி அது இல்ல. SPF அப்படின்னு சொல்றாங்களே இந்த சன்ஸ்கிரீன்லயே 40 50 30 என்னன்னோ சொல்றாங்க. 30 போட்டியா? ஐயோ இதுக்கு நீ 30 போடக்கூடாது, 40ல போடணும் அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன இது? SPF அப்படின்றது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். டிபெண்டிங் ஆன் யோர் எக்ஸ்போஷர் டு த சன்லைட் அதை வந்து நீங்கள் வேரியபிளாக யூஸ் பண்ணணும். மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் எனி சன்ஸ்கிரீன் வில் பி SPF 30. நீங்க இங்கிலீஷ்க்கு போயிட்டீங்க, லண்டனுக்கு போயிட்டீங்க. எவ்வளவு நம்ம சூரிய வெளிச்சத்துல எந்த அளவுக்கு போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரை மாத்திக்கணும். அப்போ நம்ம இந்தியர்களுக்கு பொதுவாகவே வந்து நம்மளுக்கு நிறைய சன் ரேஸும் சரி, ஒரு சன்னியான சிட்டி தான் நம்மளோடது. ஸோ நம்மளுக்கு பொதுவாக எல்லாருமே இந்தியர்கள் யூஸ் பண்ணக்கூடிய சன்ஸ்கிரீன் எவ்வளோ ஃபேக்டர் மேலே இருக்கும்?
SPF 30+ will be enough if you're working in a IT sector. இல்லைனா இண்டோர்ஸில் தான் இருப்பீங்க, உங்கள் ஒர்க் வந்து மோஸ்ட்டாக இண்டோர்ஸில் தான், உங்களுக்கு வெறும் ஸ்க்ரீன் எக்ஸ்போஷரோ இல்லை இந்த மாதிரி லைட் எக்ஸ்போஷர் தான் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டிக் ஆன் டு SPF 30. SPF 50 வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, சிவில் இன்ஜினியர்ஸ் ஃபீல்டில் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க, சன்னுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ்டாக இருப்பாங்க அப்படின்றப்போ SPF 50 யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீனில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து UVB ப்ரொடெக்ஷன் இருக்கான்றது தான். UVA UVBன்னு 2 விதமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த சன்ஸ்க்ரீன்ஸில் வந்து UVB ப்ரொடெக்ஷன், அதாவது ப்ளூ லைட்டுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்காது. பட் ப்ளூ லைட்டுக்கு தான் நம்ம அதிகமாக வந்து எக்ஸ்போஸ்டாக இருப்போம், ஸ்க்ரீன்ஸ், லைட்ஸ். ஸோ UVB ப்ரொடெக்ஷனும் இருக்கா அப்படின்னு பார்க்கறது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பெண்களுக்கு முகத்தில் வர்ற தேவையில்லாத ஹேர் க்ரோத் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன தீர்வு, அது எதனால் வருது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெண்களுக்கு ஹேர் க்ரோத் அதிகமாக வருது அப்படின்னாவே வந்து 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று வந்து தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அதிகமாக வந்து ஹேர் க்ரோத் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஆண்ட்ரோஜன், அதாவது மேல் ஹார்மோன் ஒரு ஃபீமேல் பர்சனுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ வந்து ஹேர் க்ரோத் அதிகமாக வரும். சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காகவே வந்து ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கலாம். அதுக்கு வந்து பர்மனெண்ட் ஹேர் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ லேசர்ஸ் மூலமாக வந்து இந்த மாதிரி வர ஹேர் க்ரோத்தை அண்ட் ஆல்சோ சைட் பை சைடு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் வந்து கரெக்ட் பண்ணும்போது பர்மனெண்ட்டாக வந்து அந்த ஹேர் க்ரோத்தை ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதான், இப்போ ஆண்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்கும்போது ஹேர் வந்து ரொம்ப திக்காக, மேலுக்கு எப்படி ஹேர் க்ரோத் வரும் அந்த மாதிரி ரொம்ப திக்காக வரும் இல்லையா, அந்த மாதிரி வர ஹேர் க்ரோத்தை வந்து நம்ம லேசர்ஸ் மூலமாக ஒரு ஃபீமேலுக்கு எப்படி ஹேர் க்ரோத் இருக்குமோ அதை வந்து தின் அவுட் பண்ண முடியும். அண்ட் வர்ச்சுவலாக அதை வந்து இன்விசிபிளாக இல்லாத மாதிரி ஆக்க முடியும். ஓ டாக்டர், அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இப்போ நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, ஸ்கின் கேர் பண்றேன் அப்படின்னு வீட்லயே ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் சேஃபா? ஆஸ் அ காஸ்மெட்டாலஜிஸ்டா உங்களுடைய பதில். ஸோ ஹோம் ரெமெடிஸ்னால் வாட் டைப் ஆஃப் ஹோம் ரெமெடி யூர் டூயிங் அப்படின்றதுலேயே இருக்கு இல்லையா. ஸோ வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து டொமேட்டோ எடுத்து ஃபேஸில் போடுறது, பொட்டேட்டோ எடுத்து தயிர் எடுத்து போடுறது, லெமன் எடுத்து ஃபேஸில் போடுறது, மஞ்சள் தயிர். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் வந்து என்னோட கிளினிக்கில் பார்த்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடாவில் லெமனை கலந்து அதை கழுத்தில் போட்டுக்கிறேன். என்ன இது பஜ்ஜியா போடுறாங்க, அதுக்கப்புறம் கடலை மாவு போடுவாங்க, அதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே பண்ணுறது தான் இல்லையா. ஸோ அந்த காலத்தில் இருந்த சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு. இந்த டொமேட்டோ, லெமன், பொட்டேட்டோ, கர்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் சாப்பிட்ற பொருள், அதை சாப்பிட்டு போயிருங்க. அதை சாப்பிட்டாவே ஃப்ரம் வித்துன்னு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து அது நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். அதை எடுத்து மூஞ்சில் பூசிட்டு அது தேவையில்லாத ஒரு இது இல்லையா. நம்மளுக்கு வந்து ஃபார்மசியூட்டிக்கலாக ரிசர்ச் பண்ணி, ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்டில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ். ஸோ வாட் இஸ் மென்ட் டு பி அப்ளைட் யூ அப்ளை தட், வாட் இஸ் மென்ட் டு பி கன்சியூம் தட். லைக் ஹோம் கேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ட் எடுத்து ஃபேஸில் போடுறது அக்செப்டபிள், பிகாஸ் இட் ஹேஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் லாக்டிக் ஆசிட்னால ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் எஃபெக்ட் இருக்கும். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி கடலை மாவு அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வேறு, இப்போ நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து வேற இல்லையா. ஸோ அந்த டைமில் போய் நம்ம கடலை மாவு, முல்தானி மிட்டி இதெல்லாம் போட்டோம்னா ஸ்கின்னை வந்து கூட கொஞ்சம் அது ட்ரை அவுட் ஆக்குமே தவிர பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. என்ன ஸ்கின் டைப்னே தெரியாமல் பண்ணுறது இன்னும் ஆபத்து. எக்ஸாக்ட்லி, என்ன ஸ்கின் டைப், உங்கள் ஸ்கின்னுக்கு அது சூட் ஆகுமா இல்லையா அப்படின்னு பார்க்காம அதை போடுறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். இப்போ என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தான் நான் இப்போ கேள்வியாக கேட்க போகிறேன். அதாவது ஒரு காலத்தில் தாத்தா பாட்டி அவங்களாம் இன்னும் கூட பல பேருக்கு நிறைக்காமல்லாம் இருக்குது. டை அடிக்கிறது இல்லை, எதுவும் பண்ணுறது இல்லை, எதுவுமே இது பண்ணுறது இல்லை, வெள்ளை முடி வரவே வராது பல பேருக்கு. இப்போல்லாம் 20 வயசு 25 வயசுலலாம் வந்து ஒயிட் ஹேர், கிரே ஹேர் வருது. இது என்ன ரீசன், இது எப்படி தவிர்க்கலாம், இது என்ன சொல்யூஷன்? ஸோ இதோட மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் தாங்க. அந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலே நம்ம தாத்தா பாட்டிலாம் நடந்து கடைக்கு போய் வாங்குவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே நம்மளுக்கு ஈஸி ஆகிடுச்சு இல்லையா. ஃபோன் எடுக்கிறோம், ஆர்டர் போடுறோம், 10 மினிட்ஸில் நம்ம டோர் ஸ்டெப்பில் வந்து கொடுத்துட்றாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிறோம். ஸோ மெயினாக அந்த லைஃப் ஸ்டைல். ரெண்டாவது, அப்போது காம்படிஷன் வேறு, இப்போ இருக்கிற காம்படிஷன் வேறு, விச் மீன்ஸ் அப்போ இருந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வேறு, இப்போ இருந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வேறு. ஒயிட் ஹேர் அப்படின்றது மெயினாக வருது, அதோட மெயின் எனிமி வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸ்ட்ரெஸ் அதிகமாகிருச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஹார்மோன் நம்ம பாடியில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலே வந்து ஒயிட் ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிரும். அண்ட் ஆல்சோ இம்ப்ராப்பர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், இது எல்லாமே வந்து ஒயிட் ஹேர் வரதுக்கு ரீசன். இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேரை வந்து நம்ம ப்ரொலாங் பண்ண முடியும்.
எனிவே அட் ஒன் பாயிண்ட் வந்து அது கண்டிப்பாக வரும். பட் ஆனால் அது வராமல் 2025 30லேயே வந்து வராமல் அதை வந்து ப்ரொலாங் பண்ண. டாக்டர், ஒரு முக்கியமான மித்து வந்து நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். அது என்னன்னா, ஒரு நரைமுடியை நம்ம பிச்சு எடுத்துட்டா நிறைய நரைமுடி வந்துரும்னு சொல்கிறாங்களே, அது நிஜமாவே உண்மையா? No, it is just a myth. சூப்பர் டாக்டர், கிளியர் பண்ணிட்டீங்க இன்னைக்கு அதை. டாக்டர், அதே மாதிரி நிறைய பேருக்கு மங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பிக்மெண்டேஷன். இது வர்றதுக்கான காரணம் என்ன? இப்போ என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்கு இது அகற்றுறதுக்கு? ஸோ மங்கு அப்படின்றது ஆல்சோ known as மெலாஸ்மா. ஸோ மெலாஸ்மா வந்து பெர்மனன்ட் மெலாஸ்மாவாக வரலாம், இல்லைனா வந்து டெம்பரரியாக, அதாவது ப்ரெக்னென்சி டைமில் இல்லைனா வந்து லாக்டேஷன் டைமில் விமென்க்கு வரது. லைக் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ். ஒரு டைப் ஆஃப் ஹார்மோன் வந்து அதிகமாக வரதுனால நம்மளோட மெலனோசைட்ஸ் அதிகமாக பிக்மெண்ட், அதாவது அதிகமாக அந்த பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வர ஒரு டைப் ஆஃப் மெலாஸ்மா இருக்குது. அது வந்து நம்ம ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனேவோ இல்லை லாக்டேஷன் முடிஞ்ச உடனே அந்த ஹார்மோன் லெவல்ஸ்லாம் வந்து பேலன்ஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா கண்டினியூவஸ் சன் எக்ஸ்போஷர். சன்னுக்கு வந்து நம்ம ப்ரொடெக்ஷனே இல்லாமல் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். அண்ட் நம்ம ஸ்கின் வந்து ஏஜ் ஆகிட்டே போகுது அப்படின்றப்போ 30 years 40 yearsக்கு மேலே வர ஒரு மெலாஸ்மா டைப் இருக்குது. ஸோ இந்த டைப் வந்து தானாக போகாது. அதுக்கு வந்து நம்ம டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் அதுக்கு வந்து Q-switch Nd:YAG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேசர் வந்தாச்சு. ஸோ அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த மெலாஸ்மாவை நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வரத்துக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ முன்னாடி வந்து அந்த அவேர்னஸ் இருக்காது, இப்போ அவேர்னஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ சன்ஸ்க்ரீன், மினரல் சன்ஸ்க்ரீன் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி வராமல் தடுக்கிறது தான் பெஸ்ட். டாக்டர், இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாரும் டாக்டரை போய் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் கூகுளில் போய் பார்த்தாங்க. இப்போ வந்து ஏஐ கிட்டேயே கேட்டு இந்த ஸ்கின் கேர்லாம் பார்த்துக்கிறாங்க. என் ஸ்கின் இப்படி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஒரு ஏஐ டூல் வந்து ஒரு டாக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஏன்னா வந்து 2 பேரோட ஸ்கின் டைப்பே வந்து ஒன்றா இருக்காது. அதே மாதிரி ஒரு டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் வந்து லைக் நிறையா டிசீஸ்க்கு அதே சிம்டம்ஸ் வந்து மிமிக் ஆகும். ஸோ வந்து அதை நம்ம நேரில் பார்த்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் நம்ம சிம்டம்ஸை வந்து ஒரு ஏஐ டூலில் போட்டு அது மூலமாக டயக்னோசிஸ் எடுத்துக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஆஸ் அ ஸ்கின் டாக்டராக நான் பார்த்தீங்கன்னா வந்து யாராவது என்கிட்ட வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்னு கேட்டாவே நான் வந்து கொடுக்க மாட்டேன். பிகாஸ் வந்து ஸ்கின்னை பார்த்து ஃபீல் பண்ணி டச் பண்ணி அண்ட் ஆல்சோ அதில் என்ன இருக்குது, எதனால் அந்த டிஸார்டர் வந்திருக்கு அப்படின்றது வந்து 1-on-1 உட்காந்து ஹிஸ்ட்ரி எடுத்து அதுக்கப்புறம் ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு என்ன ஸ்கின் டைப் இருக்குது, என்ன ஹேர் டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் நம்மளால் ஒரு டயக்னோசிஸ்க்கே அரைவ் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பர் டயக்னோசிஸ்க்கு அரைவ் பண்ணால் தான் அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 2-3 சிம்டம்ஸ் மட்டும் ஒரு ஏஐ டூலில் அப்லோட் பண்ணும்போது அதில் ஒரு ப்ராப்பர் டயக்னோசிஸும் வராது, அதுக்கான சொல்யூஷனும் வராது. சிம்டம்ஸ்லாம் தாண்டி ஃபோட்டோவே போட்டு எனக்கு இங்கே பரு இருக்குது, இதுக்கு என்னென்னலாம் கேட்குறாங்க. சூப்பர் டாக்டர், ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டாக, ஒரு அழகியல் மருத்துவராக எங்களுக்கு அதாவது தலை முடியிலிருந்து நகம் வரைக்கும் நிறைய விஷயங்கள், சரும பிரச்சனைகள், சருமத்தை எப்படி பராமரிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டாக நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ஃபஸ்ட் non-negotiable ரூல் இன் காஸ்மெட்டாலஜின்னு பார்த்தா சன் ப்ரொடெக்ஷனுங்க. பிகாஸ் நம்ம ஸ்கின்ல வர மேஜரான நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு காரணம் சன்லைட் எக்ஸ்போஷர். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது, அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து சன்ஸ்க்ரீனாக போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ மட்டும் ஏன் அதை இம்பார்ட்டன்ஸை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் அதுக்கு சொல்கிற ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர். அப்போ இருந்த ஓசோன் லேயர் வேறு, இப்போ இருக்கிற ஓசோன் லேயர் வேறு. அப்போ இருந்த சன் எக்ஸ்போஷர், யூவி ரேடியேஷனுக்கு இருந்த எக்ஸ்போஷர் வேறு. இப்போ வந்து பொல்யூஷன் காரணமாக நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம கார் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கார்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த இதனால ஓசோன் வந்து நல்லாவே டிப்ளீட்டடாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இப்போ நம்ம ஸ்கின் வந்து இட் இஸ் மச் மோர் எக்ஸ்போஸ் டு யூவி ரேடியேஷன் தேன் அப்போது இருந்த எக்ஸ்போஷர். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் சன்ஸ்க்ரீன். செகண்ட் non-negotiable ரூல் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்பார்ட்டண்ட், நம்ம என்ன சாப்பிட்றோன்றது இம்பார்ட்டண்ட், மூவ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாவே நம்மளோட ஸ்கின் ஹெல்த் மட்டும் இல்லாமல் ஓவரால் ஹெல்த்துமே வந்து நல்லாயிருக்கும்.
அண்ட் டாக்டர், சரும பராமரிப்புல என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அண்ட் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நம்மளோட வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில சருமமும் அழகையும் மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும், எப்படியெல்லாம் நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க அழகு சார்ந்த நிபுணர் காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் உமா அவர்கள். கண்டிப்பா எல்லாருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறோம். Until then, is bye from Shankar and Pujita.